பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தெய்வ சந்நிதியில் ஒருமித்து ஜெபிக்க உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஹல்லேலூயா. எஸ், அருமையான தேவ பிள்ளையே, நம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இந்த உலகத்தில் ஒரு ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாய் தேவன் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கிற தேவன். எதற்காக அந்த மரணத்திலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, கால்களை இடறுதலிருந்து தப்புவிக்கிறார் என்றால், விடுதலையாக்குகிறார் என்றால், நம் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நடக்கும்படியாய். ஹல்லேலூயா. பல நேரங்கள் நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம், சுகமடைகிறோம், இடறுதலுக்கு நீங்களாக்கப்படுகிறோம். ஆனால் மறுபடியும் நம்முடைய இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்க இல்லை. நம்மை தேவன் இந்த மரண கட்டுகளுக்கு விடுதலையாக்குவது அவருடைய வெளிச்சத்தில் தொடர்ந்து நடக்கும்படியாய். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் விடுதலையாக்கிவிட்டு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். காரணம், நீ இனி வெளிச்சத்தின் பிள்ளை, ஒளியில் நடக்கும்படியாய் அந்த விடுதலையை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை விடுவித்தார்ந்தால், உன்னை சுகப்படுத்தி இருந்தால், இடறுதலுக்கும் வேதனைகளுக்கும் உன்னை நீங்களாக்கி இருந்தால், தேவனுடைய பிள்ளையாய் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் வெளிச்சத்தில் நடக்கும்படியாய் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை எந்த சூழ்நிலையில் நீ நடந்தாயோ, இனி தேவன் உன்னை தொட்டால், தேவன் உன்னை ஆறுதல் தந்தால், தேவன் உன்னை விடுதலையாக்கினால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கும். அதற்காகவே அந்த விடுதலை அப்பா நம்ம தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், அந்த நடக்கும்படியாய் அந்த கிருபையை ஆண்டவரிடத்தில் கேட்போமா, பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதில் என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கடந்த நாட்களில் சுகப்படுத்தினது, விடுவித்தது, மரண கண்ணிகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்ததும், ஆண்டவரே இடறுதல்களுக்கும் சறுக்குதல்களுக்கு நீங்களாக்கி காத்து கொண்டதும் உம்முடைய வெளிச்சத்தில் இவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக. எஸ், இந்த காலை பொழுதில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் செய்த அற்புதங்கள், விடுதலைகள், ஆசீர்வாதங்கள் இவர்கள் தேவநாமத்தை சொல்லி வரத்தக்கதாய், தேவனை துதிக்கிற துதியோடு இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த கிருபையை இந்த கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. சாட்சியுள்ள ஜீவிதம் செய்ய என் ஆண்டவர் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும், தெய்வ பலத்தால் இடைக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விடுதலையாக்கப்பட்டீர்கள்னால் வெளிச்சத்திலே நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.